வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீசனிங் சம்மந்தமான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வந்து ரீசனிங் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இது ரீசனிங் சீரீஸோட பார்ட் 2 வீடியோ. கொஷின் நம்பர் 5. A series is given and one term is missing. Select the correct alternative from the given ones that will complete the given series. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஒரு சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதில் மிஸ் ஆகிற லெட்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா, இது எந்த லாஜிக்கில் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம அந்த மிஸ்ஸிங் வேர்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேர்டு வந்து பாருங்கள், AJKTU BILSV CHMRW DGNQX. இது எல்லாமே நான் சைடில் எழுதியிருக்கேன். ஸோ அதை எழுதி நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லா சீரீஸோட ஃபஸ்ட்டு லெட்டரை பாருங்கள், ABCD. ஸோ கீழே பாருங்கள், நான் ஆல்ஃபபெட்ஸ் A to Z எழுதி வச்சுருக்கேன். ஸோ ABCD. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும், E. ஓகே, அண்ட் செகண்ட் டேர்ம் பாருங்கள், JIHG. இது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி தெரியுமா, ஆல்ஃபபெட்டை ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்கள், GHIJ. கீழே இருக்க ஆல்ஃபபெட்ஸில் பாருங்கள், GHIJ இருக்கா. ஸோ ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ ரிவர்ஸில் எழுதும் போது இந்த டேர்முக்கும் அது ரிவர்ஸாக தான் வரும். ஓகே, ஸோ அப்போது எப்படி எழுதலான்னா F. ஸோ பாருங்கள், FGHIJ வருதா ரிவர்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், KLMN. ஸோ என்னது, அசெண்டிங் ஆர்டர்லேயே வருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு KLMN. ஸோ அப்புறம் அடுத்த லெட்டர் என்ன வரும், MNக்கு அப்புறம் O. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரிவர்ஸில் போட்டிருக்காங்க பாருங்கள், TSRQ ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், TSRQ. அப்போ அதுக்கு முந்தின டைம் என்னது, P. அப்போது P. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், UVWXY. ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து EFOPY. ஸோ அது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அது ஆப்ஷன் நம்பர் B. ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து EFOPY. ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும். வாங்க நம்ம செகண்ட் கொஷினுக்கு போகலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின். In a certain code language, you are good is written as 256, we are bad is written as 637, and good and bad is written as 358. How is and written in the code language? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோட் லாங்குவேஜில் கொடுத்துருக்க சென்டென்ஸ்லாம் ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூ ஆர் குட் பாருங்கள், யூ ஆர் குட் அதை வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா நம்பரில் 256. வி ஆர் பேட் அதை எந்த நம்பரில் டினோட் பண்ணியிருக்காங்கன்னா 637. குட் அண்ட் பேட் அதை என்ன நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா 358. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஆண்டுங்கிற ஒரு வேர்டு இருக்குது தெரியுமா, அதுக்கு நமக்கு என்ன நம்பர் வரும் அதான் கேட்டிருக்க கொஷின். ஸோ கீழே எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள், யூ ஆர் குட் இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, வி ஆர் பேட் செகண்ட் சென்டென்ஸு, குட் அண்ட் பேட் இது தேர்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸையும் தேர்ட் சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். யூ ஆர் குட், குட் அண்ட் பேட் இந்த ரெண்டு சென்டென்ஸும் நமக்கு காமனாக இருக்க வேர்டு என்னது, குட்டு, குட். ஸோ அதோட நம்பர்ஸை பாருங்கள், யூ ஆர் குட்டுக்கு 256 இருக்குது, குட் அண்ட் பேடுக்கு வந்து என்னது இருக்குது, 358 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்க வேர்டு வந்து குட்டு அண்ட் காமனாக இருக்க நம்பர் வந்து என்னது 5. ஓகே, ஸோ அப்போ என்னடானா குட்டுங்கிற வேர்டை எதால் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் 5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, செகண்ட் சென்டென்ஸையும் தேர்ட் சென்டென்ஸையும் பாருங்கள். செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள், வி ஆர் பேட் இதுதான் செகண்ட் சென்டென்ஸ், வி ஆர் பேட் அதை பாருங்கள். தேர்ட் சென்டென்ஸில் பாருங்கள், குட் அண்ட் பேர்ட். ஓகேவா, ஸோ ரெண்டுலேயுமே என்னது காமனாக இருக்குது, பேட் பேட். ஓகே, ஸோ அந்த வேர்டு பேடும் பேர்டும் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லுமே காமனாக இருக்குது. ஸோ அதோட நம்பர் பாருங்கள், 637 இருக்குது, இங்கே 358 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் காமனான நம்பர் என்ன இப்போ இங்கே இருக்குது, 3. அப்போது பேடுங்கிற வேர்டு
எதால் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு? நம்பர் 3. இப்போது நம்ம தேர்ட் சென்டென்ஸை பாருங்கள். 3, 5 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 8ங்கிற நம்பர் இருக்குது. மேலே பாருங்கள், குட் பேட் போயிடுச்சு. ரிமைனிங் ஆண்டுங்கிற வேர்டு இருக்குது. அப்போ என்னடானா ஆண்டுங்கிற வேர்டை 8ங்கிற நம்பரால் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 5, ஆப்ஷன் C 8, ஆப்ஷன் D வந்து 3. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 8. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 2 கொஷினும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ரீசனிங்கும் ஒரு சீரீஸ் மாதிரி தான் போகுங்க. ஆஸ் லைக் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் சீரீஸ் மாதிரி. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் யாரும் பார்க்கலைன்னா போய் ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.